Hi friends, welcome to thamilsway.com. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். இது எல்லா வகை பண்டிகைக்கும் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஸ்வீட் தான் பாதுஷா. பாதுஷா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு 1.5 கப் மைதா மாவு, இதை வந்து நான் சலிச்சு வச்சிருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய், ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/4 டீஸ்பூன் குக்கிங் சோடா, அப்புறம் சுகர் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம வந்து மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கோம். அப்புறம் இது வந்து பாகு செய்கிறதுக்கு நீங்கள் எந்த கப்பில் மாவு அளந்தீங்களோ அந்த கப்பில் ஒரு கப் சுகர் எடுத்துருக்கேன். சுகர் கம்மியாக வேணுன்னா கம்மியாக எடுத்துக்கலாம், இல்லை கூட வேணாலும் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு அரை கப் பால், அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா என்னோடய பட்டரில் வந்து சால்ட் இல்லை, அதனால நான் கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கிறேன். இல்லை உங்கள் பட்டரில் சால்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பட்டரில் இருக்க சால்ட்டே போதுமானது. இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த நம்ம மைதா மாவு கூட இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சோடா, அந்த ஐட்டத்தை இதில் போட்டுக்கோங்க. லேசாக சலிச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சோண்டு உப்பையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சலிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம இந்த சுகரையும் ஆட் பண்ணுறோம். 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சுகரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா நான் பட்டர் வந்து உருக்கி வச்சுருக்கேன். இந்த மைக்ரோ ஓவனில் ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா உருகிடும். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக கேஸில் வச்சு கூட நம்ம இதை உருக்கிக்கலாம். ஸோ நான் இப்போ இதை வந்து இந்த மைதா மாவு கூட இந்த பட்டரை வந்து சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லா மாவில் எல்லா இடமும் இந்த பட்டர் பட்டுருச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இந்த பாலை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பால் இதை லேசாக தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம உருட்டணும். மாவு ரெடி பண்ணணும். நான் 1/2 கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் பால் வந்து உங்களுக்கு கூட தேவைப்பட்டாலும் நீங்கள் கூட எடுத்துக்கலாம், இல்லை குறைவாக தேவைப்பட்டாலும் குறைச்சி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. நம்மளுக்கு தேவை வந்து இந்த மாவு வந்து ஒரு சப்பாத்தி பதத்துக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து சப்பாத்தி பதத்துக்கு வந்துருச்சு. உங்களுக்கே தெரியுது பாருங்கள், சாஃப்டாக எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. இதை வந்து நம்ம இந்த பதத்துக்கு வந்த பிறகு கொஞ்ச நேரம் நல்லா அமுக்கி அழுத்தி நல்லா பசைஞ்சு விட்டுட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படி பசைஞ்சு முடிஞ்ச பிறகு இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருங்க. 15 நிமிஷம் மாவு ஊறதுக்கு முன்னாடி நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் நான் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த சுகர் எடுத்து போடுறேன். சுகர் வந்து மூடுற அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இது நம்ம கொதிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு மீன்ஸ் நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு கூட 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணால் போதும். ஏன்னா நம்மளுக்கு இது வந்து நம்ம ரொம்ப கட்டி பதம் வேணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு வந்து நம்மளுக்கு சீனி பாகு வந்து பதத்தில் இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இது என்ன ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ மாவு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, 1 டீஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை லேசாக உருக்கி இதுக்கு மேலே லைட்டாக இப்படி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிடுங்க. பார்த்தீங்கன்னா இப்படி சின்ன சின்ன உருண்டையாக அப்படி உருட்டி எடுத்துட்டு இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த விரல் இல்லை இந்த விரல் எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதில் பண்ணலாம். இந்த விரலில் கூட இப்படி பண்ணிக்கலாம். ஸோ ரெடி. அப்படி எல்லாத்தையும் நம்ம உருட்டி இந்த மாதிரி ஷேப்புக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உருட்டிட்டு இருக்கும்போது நம்ம சைடில் வந்து எண்ணெயை அடுப்பை ஆன் பண்ணி அதில் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி ஃப்ளேம் வந்து நம்மளுக்கு மீடியமாக இருந்தால் போதும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை நம்ம சூடு பண்ணுறோம். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா நம்மளுக்கு பாதுஷா சீக்கிரம் கலர் மாறிடும், ஆனால் வெந்திருக்காது. ஸோ இது பாதுஷா பண்ணுறதுக்கே முக்கியமான இது வந்து இந்த எண்ணெய் சூடு தான்.
ஸோ இந்த எண்ணெய் சூடு ஹீட்டில் வந்து இந்த எண்ணெய் எப்போவுமே இருக்கணும். ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது, லோவாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் ஹையில் போயிடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம எண்ணெய் சூடாகிறது முன்னாடி நம்ம இதை உருட்டிக்கலாம். வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. போட்ட உடனே உங்களுக்கு இது வந்து அப்படியே டப்புன்னு பொரிஞ்சு மேலே வந்துடக்கூடாது. மெதுவாக தான் நம்மளுக்கு அப்படி சூடாகி பாதுஷா மேலே வரணும். உடனே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உடனே கலர் மாறி இருக்கும், ஆனால் உள்ளாடி வெந்திருக்காது. ஸோ இது வந்து மெதுவாக தான் அப்படி சூடாகி அது அப்படியே மேலே வந்து அந்த கலர் மாறணும். இது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும், ஆனால் நம்ம பொறுமையை இதை செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா எல்லா இடமும் நல்லா ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து அப்படியே பாகில் போட வேண்டியதுதான். இதில் மேலே எப்படி இதே மாதிரி மற்ற உருண்டை எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்து பாகில் போடணும். இப்போ நம்ம எல்லா பாதுஷாவும் பொரிச்சு எடுத்து இதில் பாகில் போட்டாச்சு. முதலே போட்ட பாதுஷா எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டுட்டு எல்லாத்துக்கு மேலேயும் சுகர் படுற மாதிரி இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் கோரி கோரி ஊற்றணும். ஒரு அரை மணி நேரம் இது நல்லா இந்த பாகில் வந்து ஊற விடணும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். இடையில வந்து அப்பப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கணும். இப்போ ருசியான சுவையான பாதுஷா ரெடி. இது கிறிஸ்மஸுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோட எல்லா அப்டேட்ஸும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் tamilsway.com.